வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில புழுங்கல் அரிசி வச்சு கார கொழுக்கட்டை தாங்க செய்ய போறேன். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். சீக்கிரமா செய்திடலாங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. இல்லாட்டினா காலை சிற்றுண்டியாகவும் மாலை சிற்றுண்டியாகவும் கொஞ்சமா சட்னி வச்சும் கூட இந்த கொழுக்கட்டை செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுங்க நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 300 கிராம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க. இது 3 மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அளவா அரிசி ஊற வச்சிருக்கிறனாலங்க இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்க கூடுதலா அரிசி ஊற வச்சிருந்தா கிரைண்டர்ல அரைச்சிக்கிட்டா சரியா இருக்கும். ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமா ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் வறுபட்டுருச்சுங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டா போதும். இப்போ கொழுக்கட்டைக்கும் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் மாவு வரைக்கும் போது உப்பு சேர்த்தலை, அதனால இது கூட நான் பொடி உப்பு கலந்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து லேசாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவை இது கூட கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு கெட்டியா சுருண்டு வரும். அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கணுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியா சுருண்டு வர அளவுக்கு நம்ம பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு வந்து ஊத்துனது நல்லா சுருண்டு வந்துருச்சு, கெட்டியாயிருச்சு. இது ஒரு தட்டுக்கு மாத்தி சூட ஆரம்பிச்சிடலாங்க. சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. நம்ம தேவையான சைஸுக்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கைப்பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி உருட்டியும் கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரியும் கூட விருப்பப்பட்டா நம்ம செய்துக்கலாம். கோயம்புத்தூர் சைட்லங்க கொஞ்சம் அதிகமா புழுங்கல் அரிசி தான் பயன்படுத்துவாங்க. கொழுக்கட்டை செய்யறதுனாலும் கூட புழுங்கல் அரிசியில தான் செய்வாங்க. பச்சரிசி வந்து சூடுன்னு அவங்க அதிகமா செய்ய மாட்டாங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. 8 to 10 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். வேகட்டும். மூடி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை எடுத்து வச்சோன்னா 1 நிமிஷம் கழிச்சு நீங்க திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். பாருங்க, எக்ஸ்ட்ரா இருந்த மாவையும் கைப்பிடி கார கொழுக்கட்டையா பிடிச்சி வச்சுட்டேங்க. காஞ்சி போகாம இருக்க மூடி போட்டு வச்சிருந்தேன். இப்போ இதையும் வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டுல காட்டன் துணியில நல்லா தண்ணி நனைச்சிட்டுங்க, பிழிஞ்சிட்டு போட்டிருக்கேங்க. ஈரம் இருக்கக்கூடாது, அதிகமா லேசா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். அருமையான சுவையில புழுங்கல் அரிசி வச்சு பிடி கொழுக்கட்டை, அதாவது கார பிடி கொழுக்கட்டை செய்துட்டேங்க. இதுக்கு வந்து நீங்க விதவிதமான கார சட்னி, வெங்காய சட்னி, புதினா, கொத்தமல்லி சட்னி கூட வச்சு சாப்பிடலாங்க. வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.